இந்த பரிவராஜ யாத்திரைக்கு சுவாமிஜி வந்து ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில வாழணும், எந்த மாதிரி அந்த வாழ்க்கையில அந்த ஆன்மீகத்தை எப்படி தொடரணும். இப்ப எளிய சமுதாயம் எல்லாம் பொருளாதாரத்தை சார்ந்து வாழறாங்க. ஆனா அந்த பொருளாதாரம் சார்ந்து வாழ்ந்தாலும் ஆன்மீக பயணம் அது எப்படி பயணிக்கணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஆன்மீகத்தை எப்படி வளர்க்கணும், எந்த சூழ்நிலையில தடுமாறாம எப்படி இருக்கணும். இந்த பரிவராஜ யாத்திரையில ஒரு ஒரு செயலிலும் ஆன்மீக உணர்வு இருக்கு. அதை புரிஞ்சுக்கின்னு நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பரிவராஜ யாத்திரை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். இந்த பரிவராஜ யாத்திரை மூலியமா பல மக்களுக்கு ஞானத்தை தனக்கும் சரி, தன்னை பார்க்குற மற்றவங்களுக்கும் சரி இந்த தேடுதல் வந்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த யோகாசனம் பண்றதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் எவ்வளவு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும், இந்த தியான முறைகளை பத்தி பிறருக்கு சொல்றதுக்கு உண்டான அந்த நிலையும் இந்த பரிவராஜ யாத்திரை ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். இந்த பரிவராஜ யாத்திரையில கலந்துக்கிறதுனால தன் மட்டும் இல்லாது நான் போற பாதையில இருக்கிற பல மக்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இந்த வழிக்கு வழிகாட்டின அந்த ஞான குருவாகிய ஸ்ரீ நித்யானந்த பரமசிவத்தை நன்றி உணர்வோட என்னுடைய வேண்டுதலை விண்ணப்பிக்கிறேன். நித்யானந்தம். நன்றி.